மூஞ்ச மூடிட்டு வாடி. அங்கட்டு பார்க்காத. ஏன் துண்ட போற? ஏயா. டேய், கலர் காம்பினேஷன் பார்த்து கல்யாணம் பண்ணிருக்கணும். மிஸ் பண்ணிட்டேன். இப்போ ஊருக்கு பூரா உன்னை கிஸ் பண்ற மாதிரியே பாக்குறாங்களேடி. நல்ல பொண்ணாடி கூட கள்ள பொண்ணாடி மாதிரி வெளிய கூட்ட வேண்டி இருக்கு. யோ, கூட வந்தாலே என்ன தள்ளி விட்டுறீங்க? தாயத்தே பில்லி சுனிய காத்து கிட்ட வந்தா ஓடி போயிரும். அதிசய தாயத்தே. என்னங்க இங்க வாங்கல. எனக்கு இந்த தாயத்து வேணும். அடி அடி பாடி இந்த பக்கம். உனக்கு எதுக்கு தாயத்து? சித்த நான் இருக்கேன்ல. போடா. யோ நெல்லியா. என்னங்க இந்த ஊர் கண்ணெல்லாம் எம்எல்ஏ தான் இருக்கு. இந்த ஊர் தொழில் மேல இருக்கோ இல்லையோ, ஆனா அந்த நல்வாக்கு பரமசிவன் உண்மையில தான் இருக்கு. கொஞ்சம் உசாரா பாத்துக்கோ. அவர் எனக்கு அண்ணன் மாதிரி. அண்ணன் மாதிரியா? அது நடி அண்ணன் சொல்ல வேண்டியதானே. நீ மாதிரின்னு சொல்லும்போது எனக்கு பல மாதிரி யோசிக்க தோணுது. என்ன நல்லபடியா? என்னங்க சத்தம்? ஏதோ வாங்குற மாதிரி இருக்கு. ஐயோ வந்துட்டான். மூடு மூடு மூடு. வரங்கண்ணே, நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நல்லா இருக்கு நல்லபடியா. இப்படி சரி, யாரு இந்த ஐட்டம்? ஐட்டமா? இது என் பொண்டாட்டினே. மன்னிக்கணும், மனைவியை மறைச்சு வைக்கிறேன். வெப்பாட்டி தான் மறைச்சு வைக்கணும். அது சரி, தங்கச்சிக்கு தாயத்து வாங்குறீங்களா? ஆமாமா, கண்டவங்கன்னு படாம இருக்கணுங்கிறதுக்காகவே தாயத்தை வாங்கி கட்டணும் போல இருக்கு. ஆமா, உன் தாயத்துல அப்படி என்ன அதிசயம் இருக்கு? என்னென்ன இப்படி கேட்டுப்பிட்டீங்க? இந்த நாட்டோட தலையெழுத்தே மாத்துற அளவுக்கு இதுல சக்தி இருக்கு. அப்படியா? என்னென்ன யார பார்த்து என்ன கேட்டீங்க? நான் தாயத்தை விக்கிறவன் தான். அதுக்காக கரகாட்டக்காரன் கவுண்ட் பண்ணி நினைச்சீங்களா? டேய், இப்ப எதுக்கு நீ அவர் அடிச்ச? அதை விடுங்க நல்லபடியா. அதை எப்படி விட முடியும்? அட அதை விடுங்க. அட விடுங்க, வாய் வழியா வந்துச்சு, காதுல போட்டா கடத்துல முடிஞ்சு போச்சு. அப்படி சமாச்சாரமா இது? டேய், எதுக்கு அவர் அடிச்ச? அண்ணே, நான் கண்ணத்துல தான் அடிச்சேன். நீங்களா இருந்தா கொலையா பண்ணிருப்பீங்க. அதான் வேண்டான்றேன். அத புரிய வேண்டாம் சொல்ல முடியும்? நீங்க யாரு? என் பொண்டாட்டியோட அண்ணன். அப்படி எனக்கு மச்சான். மச்சானுக்கு ஒரு அவமானமா பாதுக்கு சும்மா இருக்க முடியுமா? டேய், மரியாதையா அண்ணே, இந்த தாயத்தை கட்டினா உங்க பொண்டாட்டியை தள்ளிட்டு போக முடியுமான்னு கேக்குறாருண்ணே. தள்ளிட்டு போக கேக்குறானா? ஆமா. பாவி. டேய், பரமசிவம். ஏய், கலங்க அந்த குடும்பம். அலமர உச்சியிலே அழகான சிட்டு கூட்டம் அண்ணும் பெண்ணும் சகவாசம் பண்ணும். என்ன நல்ல முடியாது? என்ன ரொம்ப சந்தோஷமா பாட்டு வர்றீங்க? வாழ்க்கையில சந்தோஷம்னு ஒண்ணு வந்துட்டாலே பாட்டு சேர்ந்து வந்துடும். உங்களுக்கு தெரியாதா? பாட்டு வரலாங்க, பாட்டோட வாசனை வரலாமா? அப்படி சந்தோஷமா இருந்தீங்கன்னா பொண்டாட்டிக்கு பூ வாங்கி கொடுக்குறேன். கரெக்ட். என்ன கரெக்ட்? என்ன வச்சிருக்கானே அல்வா வாங்கி போறது எப்படி? கரெக்ட். வாங்கிருக்கேனே. என்னப்பா ரொம்ப அறிவாளியா இருப்பான் போல இருக்கு. அவனே கேளு. இவ்வளவு புத்திசாலித்தனமா இருக்கியே, குடிச்சா உயிர் காப்பதுன்னு தெரியாதா? நான் குடிச்சது டாஸ்மார்க்ல பாஸ். டேய், விஷத்தை தனியார் வித்தானே, அரசாங்கம் வித்தானே, விஷம் தானே. என்ன சொல்ற? இது வரைக்கும் எங்க பர்மனெல்லாம் குச்சி வந்துக்குறாங்க. ஆனா இன்ன வரைக்கும் யாரும் செத்தது இல்ல. நீங்க மட்டும் அதை எப்படி விஷம்னு சொல்றீங்க? இத நான் எப்படி உனக்கு புரிய வைக்கிறது? இப்போ நீ குடிச்ச பிராண்டி மிச்ச மீதி ஏதாவது வச்சிருக்கியா? வெளியில எவ்வளவு குடிச்சாலும் வீட்டுல போய் ஏத்திக்கிறதுக்கு தனியா வாங்கி வச்சுக்கிறேன். அதான் இது. எல்லாத்துலயும் கரெக்டா இருக்கானே. இப்போ இது பிராணி இல்லையா? ஆமா. இங்க இருக்கிற காய்கறியில ஏதாவது புழு இருக்குமா இருக்காதா? இருக்காதியா? ஒரு பேச்சுக்கு சொன்னையா? அந்த வெண்டைக்காய் இதுக்குள்ள கோச்சுக்கிறீங்க. என்னது டைட்டிஸ் அது? சுமாரா. இப்போ இதுல புழு இருக்கா? இல்ல. இத பாக்கலாம். இதுல இருக்கா? இதுல இல்ல. இத பாரு. இதுல இருக்கா? இதுல இல்ல. இல்லையே. இத பாத்தியா? இதுல எதுக்கு இது? இதுல புழு இருக்குல, உள்ள போட்டேன். எப்படி? அட பாவி, என்னண்ணே 60 ரூபாய் சரக்குல புழுவ போட்டு இப்படி வேஸ்ட் பண்ணிட்டியே. உள்ள விழுந்த புழு என்னாச்சு? செத்து போச்சு. இது வந்து என்ன தெரியுது? வாழ்க கவர்மெண்ட். நான் என்ன சொல்றேன்? இல்ல, ஒரு புழுவ புடிச்சு உள்ள போறதுக்கே அது செத்து போச்சு. இதே மாதிரி நம்ம ஓத்துக்குள்ள எத்தனை புழு இருக்குது. அதனால அந்த புழு சாவுறதுக்கு நமக்கு கவர்மெண்ட் மருந்து தயாரிச்சு விக்குதே. அதுக்கு தான் தேங்க்ஸ் சொன்னேன். ஏய், உங்களை எல்லாம் யாரும் திருத்தவே முடியாதுடா. இந்தடா கோட்டர், எடுத்துட்டு போய் சேர்றா. என்னது போய் சேரா? கஷ்டப்பட்டு வாங்கி வந்த ஒரு சரக்குல புழுவ போட்டு குடிக்க முடியாம பண்ணிட்டியே. துட்டையடே. இவன் எப்படி திருத்துறது? ஏய், அங்க என்ன குத்து என் கோட்டர் குடு. இந்தாங்க உங்க கோட்டர். இதுல தான் புழுவ போட்டுக்கலாம். நல்ல கோட்டர் குடு. நல்ல கோட்டர்னா அப்படினா? அப்படினா என்னங்க பேசும்போது அடிச்சிட்டீங்க? அப்ப நான் கொஞ்சம் சேக உங்களை கொலைய பண்ணிடுவேன். என்னங்க கொலை பண்றேன்றா? மரியாதை என் காசை குடு. இந்த காசு வாங்கிக்கோ. என்னங்க இது அநியாயம்? இருந்த 65 ரூபாய் புடிங்க போட்டான். இனிமேல் யாருக்கு அட்வைஸ் பண்ண கூடாது. எவன் எக்கரேட் போனா நம்மளுக்கு என்ன? அண்ணா நான் வரட்டனே. ஏங்க உடைஞ்சு போன காய்க்கெல்லாம் எவங்க காசு தரதே? காசு கொடுப்பேங்க, ஆனா இல்லைங்க. அப்படிங்களா? இருங்க, அந்த ஒரு நிமிஷம் இருங்க, அந்த வரேன்.
ஏங்க ஒண்ணு இல்ல அண்ணன் எங்க வெள்ளையும் கிளியுமா போயிட்டு இருக்கிய? சும்மா ஊருக்குள்ள அப்படிங்களா? துண்டு புதுசா இருக்க. என்ன துண்டு? சட்டை கூட நல்லா இருக்க. அப்படின்னா கழட்டுங்க, கழட்டுங்க. இது கட்டுறீங்க வேட்டி வேட்டி. என்னங்க வேட்டி? என்ன வேட்டி இருங்க, விடுறீங்க? இருங்க. ஏங்க, வேட்டி இல்லைன்னா ஊருக்குள்ள மதிக்க மாட்டாங்க. ப்ளீஸ் சொல்லுங்க. டிரைவர் வருடா. ஓடி போயிரு, ஓடி. டிரைவர் ஊருக்குறீங்களா? அது சரி பரமசிவனே, அந்த சக்திவேலு போட்டு உங்களை அந்த அடி அடிச்சானே எதுக்கு? என்னன்னு தெரியலப்பா. நல்லது சொன்னாவே அடிக்கிறானுங்க. நல்லதை சொன்னாவே ஏன் அடிக்க போறாங்க? நேத்து சத்திவேல் தங்கச்சி மதிப்பையன் கூட ராத்திரி போச்சு. சரி இதே ராத்திரி போய் சொல்லி தூக்கத்தை தொந்தரவு பண்ணுவானு ஆ. காலையில சொல்லலான்ட்டு காலைல போய் சொன்னேன். ஆ, போய் அறிஞ்சிட்டாரு. பின்ன கொஞ்சுவாங்களா? ஏன் அப்படி பண்றீங்க? அப்பப்ப நடந்ததா அப்பப்ப சொன்னதானே ஏதாவது செய்ய முடியும். கரெக்ட் தான். ஆ. இன்னைக்கு கூட ஒரு விஷயத்தை பார்த்தேன். ஆ, ஆ. சொல்லக்கூடாதுன்னு நினைச்சேன். இருந்தாலும் மனசு தாங்கல. அதான் சொல்ல வந்திருக்கேன். என்ன வேண்டு? ஒண்ணு இல்ல, இன்னைக்கு காலையில கூட உங்க பொண்டாட்டி ஒருத்தர் நல்லா கொஞ்சிட்டு இருந்தான். ஏன் பொண்டாட்டியா? காலையிலயா? அது எதுக்கு இவ்வளவு லேட்டா சொல்ற? அதான் இப்ப சொல்லிட்டேன்ல, போய் தடுங்க. அடியை ஒளியில வரவளே. என்ன அடி வாங்குறீங்கன்னு கேக்குறான். உண்மையை சொன்னா அடிக்கிறான். ஏய், உங்களுக்கு விஷயம் தெரியுமா? வாத்தியார் பையன் கூட ஓடி போனாலே மலரு, அவ திரும்பி வந்துட்டா. வாத்தியார் பையனும் வந்துட்டானா? அவன் எங்க இருக்கான்னு தெரியல. இவன் மட்டும் வந்ததுல இருந்து பித்து பிடிச்ச மாதிரி இருக்கா. டாக்டர் வந்து பாத்துட்டு போனாங்க. நல்ல குடும்பத்துக்கு இந்த வாத்தியார் பையன் ஒரு சாபக்கேடா வந்து பிறந்திருக்கான். நான் வரேன்டி, வேலை இருக்கு. இந்த ரெண்டு குடும்பத்துக்கும் ஏன் தான் இந்த சோதனையோ? ஏன் வேட்டி சட்டையை என் பொண்டாட்டி துவைக்கிறா? அவ புடவை தவிர நான் துவைக்கிறேன். இதுல என்ன இருக்கு? என்ன நல்ல குடியான், நம்ம வீட்டு புடவையை துவைக்கிறீங்க போல இருக்கு. என் வீட்டு புடவை சேர்த்து பேசுனதுக்கு மன்னிக்கணும். என்ன இந்த பக்கம்? எதுக்கு இந்த பக்கம்? நான் சாப்பிட்டு ரொம்ப நேரமாச்சு. காலையில சாப்பிட்டு. என்ன சொல்ற? வீட்டுல கோழி குழம்பு போல இருக்கு. கழுதைக்கு மூக்குல வரத மாதிரி கண்டா கண்டுபிடிச்சு எப்படின்னு? அதான் சுப்பிரமணி கோழிக்கான தேடிட்டு இருக்கானே. ஐயோ, உங்களுக்கு இல்லாததா? நான் எல்லாரும் எத்தனை நாள் அந்த வீட்டுல கொண்டு போயிருக்கீங்க. அம்மா திருசா, அண்ணனுக்கு சாப்பாடு கொண்டு வாமா. கொஞ்சம் போர்ஸா கொண்டாமா. அதான் சொல்லியாச்சுல, வேகமா வந்துருவான். இந்தாங்க. கொடு கொடு. இதுக்குதான் சாப்பிடுறேன். சாப்பிடுறியே? இதை விட உனக்கு கால்ரா தாண்டி. நல்ல குடியா, நல்ல குடியா. என்ன யோசிக்கிறீங்க? ஒண்ணு இல்ல. சும்மா சொல்லக்கூடாது. சாப்பாடு சூப்பர். அதாவது ஏதாவது கலந்தாதான் இந்த ருசி கிடைக்கும். 4 நாளைக்கு மேல வச்ச சாப்பாடு எவ்வளவு நல்லா இருக்குன்னா, இன்னைக்கு சமைச்சு வச்சிருந்தா என்னன்னு சொல்லிருப்பீங்க. என்னது? 4 நாளைக்கு முன்னால வச்சுதான். இது ஏன் அன்னைக்கு யாருக்கும் கொடுக்கல? அதான் நீங்க வந்துட்டீங்களே. நாய்க்கு கொஞ்சம் வச்சோம், அதுல மிச்சம் இருந்தது. அதான் இது. என்னது நாய் சாப்பாடா? அட பாவி, உண்டானதுக்கு காவையில போட்டுட்டீங்க. ஐயோ, இப்ப நான் குழந்தைக்கு என்ன பதில் சொல்லுவேன்? குழந்தைகளை எதுக்கு பதில் சொல்லணும்? அம்மாக்கு சொல்லுன்னு சொல்லுங்க, அப்பாக்கு சொல்லுன்னு சொல்லுங்க. அதுக்கெல்லாம் ஏங்க சொல்லணும்? யோ, சுமாரியா? என் குழந்தை எங்க விட்டாலும் அது இந்த தட்டுல தான் ஒண்ணுக்கு போகும். உன் குழந்தை இந்த பாத்திரம் தான் ஒண்ணுக்கு போமா? அடே, என்ன அசிங்கப்படுத்திட்டியடா. உன்னை டேய், இந்த வீட்ல நான் ஏதாவது ஒண்ணு தூக்கிறேன்டா. டேய், டேய், ஏதாவது ஒண்ணு தூக்குறானா? நம்ம வீட்டுல தூக்குறதுக்கு என்ன இருக்கு? இவன் இருக்கா? ஏய், போடி உள்ள, போடி உள்ள. என்ன சக்தி என்ன? ஏன்டா இவ்வளவு லேட்டு? என்னது லேட்டா? நீ குடிக்கிறங்கிற விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது. இதெல்லாம் உனக்கு தான் வாங்கிட்டு வரங்கிற விஷயம் குடிக்கிறது தெரியக்கூடாது. அப்படின்னா ஊர் அடங்குனதுக்கு அப்புறம் தான் வாங்கிட்டு வர முடியும். சரி, டைம் வேஸ்ட் பண்ணாம ஊத்து. அப்படி கேளு. காசு காசு வந்துக்கோ. என்னத்துல கர்மம் முடிச்சோனே. அப்புறம் அண்ணே, ஒரு முக்கியமான விஷயம். என்ன சொல்றா? இந்த வரேன். அது ஒண்ணு இல்லண்ணே. எதுவா இருந்தாலும் சொல்றா. நம்ம வாஜர் மையம் இருக்கான்ல, ஆமா. அவன் என்ன பண்ணான்னு தெரியுமா? நம்ம மலர்ல ஆ? அது காலேஜ் முடிஞ்சு வரும்போது வழியை பறிச்சு கிண்டல் பண்றானே. கிண்டல் பண்ணதை நீ கண்ணால பாத்தியா? என்னன்னு இப்படி கேட்டீங்க? நான் என் 2 கண்ணால பார்த்தேன். டேய், யாரா அது? டேய், யாராவது ஊருக்குள்ள அரைக்குறைமா தெரியுறது? அண்ணன் முன்னாலே படியில மடிச்சுக்கிட்டீங்களா? அவுத்து விடுறா. நான் தாங்க நல்வாக்கு. நல்வாக்கு பரமசிவமா? ஆமாங்க, வாக்கு சொல்ற நாட்கள் தான் சனியை உட்காந்து இந்த ஆட்டம் எடுத்து. நீ எல்லாருக்கும் நல்லதுதானே சொல்வ? நல்லதை சொல்ல போய் தாங்க இந்த ஊர்ல நாய் விரட்ட அளவுக்கு வந்திருக்கேன். அப்படி நீ என்ன சொன்ன?
தம்பி சத்திவேலு, நான் என்ன சொன்னங்கிறது இவனுக்கும் கூட தெரியும். இப்படி தினந்தோறும் குடிச்சிட்டு உடம்பை கெடுத்துக்கிறீங்களா? நான் கேட்டது தப்புங்களா? என்ன எதுக்கு அடிச்சீங்க தம்பி? நான் குடிச்சவங்களை தானே சொன்னேன். அப்ப இது என்ன? நானும் குடிச்சிட்டு தானே இருக்கேன். ஓ, நீங்களும் அந்த ரகமா? அட கடவுளே, எனக்கு 7 நாட்டு சனியா இல்ல ஜென்ம சனியான்னு ஒண்ணுமே தெரியும். உனக்கு பொங்கு சனி. அதான் இந்த பங்கு எடுக்கிறானுங்களோ. ஐயா, எனக்கு ஒரு சின்ன உதவி செய்வீங்களா? டேய், என்னன்னு கேட்டு செஞ்சு சொல்லடா. என்ன வேணும்? ஒண்ணு இல்லைங்க தம்பி, இந்த கோலத்தோட ஊருக்குள்ள போனா நாய் துரத்துமோன்னு பயமா இருக்கு. ஏதாவது கந்தல் துணியாவது கொடுத்தீங்கன்னா கட்டிட்டு ஊருக்குள்ள போயிடுவேன். உடம்பு சார் வர மகராச கேட்டதும் கொடுக்குறான். என்னதான் வயசுல சிறியவனா இருந்தாலும் மரியாதை நிறைய கொடுக்குறான். இனிமேலாவது பார்த்து அட்வைஸ் பண்ணு. சரிங்க, முயற்சி பண்றேங்க. எனக்கு என்ன இந்த ஊர் மக்களுக்கு நல்லது சொல்லணும்னு ஆசையா? அப்படியே அவங்களுக்கு நான் நல்லது சொன்னாலும் அவங்க ஏத்துக்க போறது இல்லைங்க. நீங்க குடிங்க. இந்தாங்கண்ணே. என்ன இது? துணி. தம்பி, இப்படியே போனா நாய் மட்டும்தான் துரத்தும். இத கட்டிட்டு போனேன்னு வச்சுக்க, அப்படியே கடிச்சு குதறிடும். அப்படியா? புரியாத. அப்படியே போ. இவ்வளவு நேரம் பேசுனது வேஸ்ட் ஆகி போச்சே. ராஸ்கல், பாத்தீங்களா என்ன கொழுப்பு அவனுக்கு? ஆமா தம்பி, நீங்க எவ்வளவு முறை என்ன அண்ணேன்னு கூப்பிட்டுருக்கீங்க. இன்னைக்கு ஒரு நாள் நான் உங்களை அண்ணேன்னு கூப்பிட்டுமா? டேய் போறியா? எப்படியா என்ன அண்ணே கூப்பிட போறியா? கூப்பிடு அண்ணே. இத நான் கொஞ்சம் எடுத்து ஊத்தி குடிச்சிட்டுமானே. தண்ணி சுடுவதென்ன? இதான் நம்ம கோட்டையா? ஏய் செண்பகம், ஏய் செண்பகமே, செம்பு எங்க போனா செண்பகம்? ஏய் செண்பா, ஏய் செம்பா, ஏய் செம்பா, நீ இங்கதான் இருக்கியா? ஒரே எவரா నువ్వు? லுவா, நான் தான் உன் வீட்டுக்காரன். ఏమి కావాలి? காவாலியா? நான் நல்லவமா உன் புருஷன். ఎందుకురా నువ్వు లేటు? நான் இல்லாத கேப்ல நீ தெலுங்கு கத்துக்க. நீ ஏதோ ஒண்ணு லேட்டுங்கிறது மட்டும் நல்லா புரியுது. ஓகே 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 ராஜாத்தி, நான் உனக்கு என்ன வாங்கிட்டு தெரியுமா? உனக்கு பூ வாங்கிட்டு வந்திருக்கேன். உள்ள வச்சுக்க. ஓகே. உனக்கு நான் அல்வா வாங்கிட்டு வந்திருக்கேன். திரும்ப செல்லாம். எப்படி போற? இப்படி வா. உங்க மேட்டர் தரமாட்ட சொல்லிட்டேன். சரியாயிடும். எங்க போறீங்க? டேய், நான் எங்க போறேன்? உனக்கு என்னடா? நான் உங்களை கேட்கல, அக்காவை கேட்டேன். அடு உட்காரு. ஐயா அம்மா. ஓடு ஓடு போய். டேய், எங்கடி போற? அச்சோ, என்ன இப்படி ஆயிட்டானுங்க? எஸ்கியூஸ் மீ, எக்ஸ்கியூஸ் மீ. புள்ளையார் கோயிலுக்கு எப்படி போறோம்? இப்படி நேரா லெஃப்ட்ல போப்பா. இப்படியே போய் அப்படி போனா ஐயோ, புடி மேல கேஸ். ஐயோ, புடி கட்டி போடா. ஐயோ, யாரு கிட்ட கட்டி? யோ, தெரியும் தெரியும் கட்டி பிடிச்சா. அதுக்கே அடிக்கிற? வாயா போலாம். என்னது தெரியாம கட்டி பிடிச்சானா? அப்ப இத விட்டுட்டு போக சொல்றியா? நான் விட மாட்டேன். இந்த அநியாயத்துக்கு யாரும் ஊருக்குள்ள இல்லையா? ஐயா ஊருக்குள்ள இல்லையா? ஓடி வாங்க. ஏய் என்னாச்சு? நான் இருக்கேன். ஐயா நல்லவரே வாங்க. ஒரு அறாரத என் பொண்டாட்டியை கட்டி பிடிச்சாங்க இவன். ஏய் எப்படி அறிஞ்சா அவன் கட்டி பிடிச்சான்? ஐயோ, கட்டி பிடிச்சானே. எல்லாம் கட்டி பிடிச்சா தெரியும். நீ எப்படி அறிஞ்சா? ஐயோ, இவனை கட்டி பிடிச்சா. ஐயோ, இதுக்கு யாருமே இல்லையா? ஓடி வாங்க, ஓடி வாங்க, ஓடி வாங்க. என்ன ஆச்சா? ஐயா, ஒரு அறாரத என் பொண்டாட்டியை கட்டி பிடிக்கிறாங்க ஐயா. அறிஞ்சா எப்படியா கட்டி ஐயோ, பிடிப்பா? கட்டி பிடிச்சானுங்களே. அப்படியா? அப்ப என்ன இறங்கி பார்க்கலாம்? அது இப்படிதான். என்னம்மா புருஷனை பார்த்து டேய்ன்ற? யோ, நான் அப்பவே சொன்னேன், தெரியாம கட்டி பிடிச்சிட்டா போயிடலான்னு சொன்னேன். இப்ப நீ பண்ண ரகளையினால இந்த ஊர்ல இருக்கிற அத்தனை பேர் என்ன கட்டி பிடிக்க ரெடியா இருக்காங்க. அங்க பாரியா. என்னடா இது இப்படி லைன்ல அலைய? ஐயோ, ஊராடா இது இப்படி அலையறானுங்களே. கடவுளே. ஐயோ, அம்மா சண்முகம். டேய் டேய், அடியே. ஓ, ஷூட்டிங்கரா? வணக்கம் சார். என்ன சார், நீங்க ஷூட்டிங் இல்லையா? ஹீரோக்கு தங்கச்சி நடிக்கிறவங்க இன்னைக்கு வரல, அதனால ஷூட்டிங் இல்ல. இங்க யாரும் கிடைப்பாங்களா பாக்குறேன், யாரும் கிடைக்கல. ச்சே, இந்த ஊர்ல சினிமான்னு சொன்னாலே தலை தெறிக்க ஓடுறாங்க. அப்படியா? ம், சரி, பணம் எவ்வளவு கொடுப்பீங்க? உங்ககிட்ட ஆள் இருக்கா? அதெல்லாம் விடுங்க, பணம் எவ்வளவு கொடுப்பீங்க? அதான் பேச்சு. 5000 ரூபாய். 5000மா? ஓகே சார். சார் முதல்ல வந்து காரணம் உங்ககிட்ட ஏறுங்க. ஆள் இருக்கா? ஐயோ சார், அந்த பொண்ணை மட்டும் ஒரு வாட்டி சினிமா நடிக்க வச்சுங்க, இப்ப இருக்க ஹீரோ எல்லாம் ஃபீல்ட் ஆயிடுவாங்க. அப்படியா? சீக்கிரம் கார்ல ஏறுங்க. வாங்க வாங்க. டிரைவர் வண்டி எடு. என்ன ஆளு சார் நீங்க? பொண்ணு இல்லன்னு ஒரு வார்த்தை என்கிட்ட கேட்டுக்க கூடாதா? அதுக்கு ஷூட்டிங் பாட்டுட்டீங்களே. நிப்பாட்டு. இங்கதான். சார் கொஞ்சம் கீழே இறங்கி வாங்க சார். இங்கதான் சார். வாங்க. சார் ஒரு நிமிஷம் உட்காரு, பொண்ணோட வரேன். சீக்கிரம் வாங்க.
என்னடா கண்ணு பிஸ்கட் சாப்பிடுறியா? சாப். என்ன சார் இன்னும் வரலையா? ஐயோ அப்படியே வந்து நல்லா இருக்குமா சார்? அழகா பூ வச்சு பொட்டு வச்சு ட்ரெஸ் பண்ணிட்டு வர வேணாமா? என்னடா செல்லம்? உம்மா. நம்ம குழந்தைங்களா? இல்ல என் குழந்தை. என்னால நம்பவே முடியல. ஐயோ இதே கேள்விதான் ஊர்ல பாக்குறவன் எல்லாமே என்கிட்ட கேட்டு 2 வருஷமா நான் தூங்கலாம் பண்ணிட்டானுங்க. என்னால தாங்க முடியல. கேன்சா என் வெத்துல நீங்க குடிக்கிறீங்க. சரி சார் டென்ஷன் ஆகாதீங்க. உட்காருங்க. சரி கொஞ்சம் சீக்கிரம் கூப்பிடுறீங்களா? நான் கூப்பிடுறேன். அம்மா தெரிசா சார் ரொம்ப சூடா இருக்காரு, சீக்கிரம் வாமா. வந்துட்டேங்க. வந்துட்டியா? ஏமா தெரிசா நீ மட்டும் இந்த படத்துல நடிச்சத வச்சுக்க எல்லாரும் ஃபீல்ட் அவுட். ஏமா ஏன் என்னைய பாக்குற? கொஞ்சம் சாரையும் பாரு. சார் அந்த 5000 இல்லங்க, ஏன் அந்த வீட்டுல இருந்து தப்பான்னு ஓடி வர்றீங்க? தங்கச்சியை நடிக்க ஒரு பொண்ணு வேணும் கேட்டங்க. ஒரு கிழவிக்கு தாவணி கட்டி காமிச்சிருப்பானே, அது எப்படி கரெக்டா சொல்றீங்க? ஏன்னா அவங்கிட்ட இருக்கிறது அது ஒண்ணுதான். உங்களுக்கு என்ன தங்கச்சி அடிக்கிறதுக்கு ஒரு பொண்ணு வேணும். வாங்க என் கூட. இன்னொரு பொண்ணா? வேணாம் ஆள விடுங்க சாமி. இந்த பாருங்க தம்பி, இந்த ஊர்ல நல்வாக்கு பரமச பத்தி கேட்டு பாருங்க. ஒரு வார்த்தை சொன்னா தப்பாது. அதாவது நீங்க என்ன பண்றீங்க, வந்த வேகத்துல வேத்து கொட்டிட்டு இருக்கு. நீங்க போய் குளிச்சு ரெடியா இருங்க, நான் வந்து உங்களை பிக்கப் பண்ணிக்கிறேன். போலாமே.